வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுண்ட வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு லன்ச் டைமுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து இதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 6-7 பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது பூண்டு வெங்காயம் ஒன்றா சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே அஸ்தலான டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். என்னோட குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூளே நல்லா ஒரு பேலன்ஸ் கொடுத்துரும். இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சுண்ட வத்தலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வத்தலோட குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகும். இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தாளிப்பு சேர்க்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சுட வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வத்த குழம்பு இப்போ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. நல்லா கெட்டி குழம்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.